வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மே 20 மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, அதனால நமக்கு மே 21 புதன்கிழமை மார்க்கெட் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அண்ட் இதை நம்ம எப்படி பார்ப்போம்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனில் இன்றைக்கி மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டோட ஒரு சார்ட் அண்ட் மூவ்மெண்ட்ஸை வச்சு நம்ம ஒரு மார்க்கெட் சைக்காலஜி என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஸோ இது நிஃப்டியும் நிஃப்டி 50யும் அனலைஸ் பண்ணுவோம். ஓகே, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் நேற்றே நம்ம பார்த்துருந்தோம், பயங்கரமான சேஞ்சஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ இன்றைக்கி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன சேஞ்சஸ் இருக்குது, ஸோ அப்படி இதை வச்சு நமக்கு வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், நாளைக்கு மார்க்கெட் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐயோட டேட்டா பார்க்கணும். எஃப்ஐஐனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ டேட்டா பார்க்கும்போது நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். என்னென்னா எஃப்ஐஐ அண்ட் டிஐஏ தான் மார்க்கெட்டை ஃபுல் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா, அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறது இவங்க தான். ஸோ ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் எல்லாம் இப்போ வந்து ஃபாரினில் இருக்க ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், இந்தியாவில் இருக்க ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்காங்க, இன்வெஸ்டிங் கம்பெனிஸ் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் தான் இந்த டிஐஐஸ்ன்னு சொல்கிறோம், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது லார்ஜ் ஸ்கேலில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க. அப்போது இவங்களோட கேஷ் மார்க்கெட்டில் அவங்க வந்து எவ்வளோ ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ செல்லிங் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ நெட்டாக வந்து இந்த சார்ட் வந்து நெட்டு. அப்போது இதோட இம்பேக்ட் நாளைக்கு மார்க்கெட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா. ஏன்னா இந்த 3 விஷயத்த நம்ம பார்த்தோன்னாவே நாளைக்கு நமக்கு மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, அண்ட் நம்ம யூஸ்வலாக ப்ரீ மார்க்கெட்டில் தான் நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டியும் இந்தியா விக்ஸும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா இப்போ நம்ம அதை வந்து அனலைஸ் பண்ணுறது அவ்வளோ வந்து அப்ராப்ரியேட்டாக இருக்காது. ஏன்னா நாளைக்கு காலையில் தான் கிஃப்ட் நிஃப்டி என்ன நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்துருவோம். அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்போயே நம்ம இன்னொரு விஷயம் என்ன பார்க்கலாம்னா, இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் ட்ரேட் எடுத்துருந்துருக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லிடலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி நமக்கு நிஃப்டி 50 ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சு, ஆல்மோஸ்ட் லைக் 25,000க்கு பக்கத்தில். அண்ட் நம்ம நிஃப்டி 50 ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த லைன், இந்த க்ரீன் கலர் லைன் பார்த்தீங்களா, 25,000. ஸோ இந்த 25,000த்தில் காலையில் நமக்கு சொல்லியிருந்தோம் வந்து கால் ஆப்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால மார்க்கெட் இதை தாண்டி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அதே மாதிரி ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இந்த பொசிஷன்லேருந்து மார்க்கெட் கீழே தான் போயிருந்திருக்கு, மேலே போகவே இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இங்கேருந்து நமக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது இன்க்ரிமெண்டலாக, அதாவது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மார்க்கெட் டவுன் சைடு வந்துகிட்டே இருந்திருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பித்த உடனேவே ஒரு டவுன் சைடு வந்துச்சு, அப்புறம் ஒரு புல் பேக், அதுக்கப்புறம் நேராக டவுன் சைடு. ஸோ இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், ஒரு 1.2%, அதாவது ஒரு 1.5% வந்து மார்க்கெட் ஸ்ட்ரைட் டவுன்ஃபால். அண்ட் இந்த ஸ்ட்ரைட் டவுன்ஃபால் எக்ஸ்பெக்டட் டவுன்ஃபால் தான். காரணம் என்னென்னா, இந்த டவுன்ஃபால் இருந்தால் தான் லிக்விடிட்டி கிராபிங் நடக்கும். ரெண்டாவது, இங்கே வந்து நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு வந்து இந்த டவுன்ஃபாலுக்கு காரணமாக இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இங்கே இருக்கிறவங்க வந்து சப்போஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து புட் ஆப்ஷன்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா இங்கே வரும்போது ப்ராஃபிட் வந்திருக்கும், அப்போ ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ரெண்டாவது, கால் ஆப்ஷன்ஸ் எடுத்திருந்தவங்க, இங்கேருந்து கால் ஆப்ஷன் எடுத்தவங்க இந்த இடத்துல மேலே 25,000 வந்தோடனே அவங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருப்பாங்க, அதனால் வந்திருக்கும். ரெண்டாவது, நிறையா பேத்துக்கு வந்து லாஸ் ஆகிருந்திருக்கும். ஏன்னா இங்கேருந்து மார்க்கெட் 25,000லேருந்து மார்க்கெட் மேலே போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்போது இங்கேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவங்க என்ன ஆகும்னா, மார்க்கெட் வந்து இந்த பொசிஷன் வந்ததுக்கப்புறம் அப்போது ஒரு 1.5% அவங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல வரும்போது அவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் அவங்களோட ஒரு 1:2 ரேஷியோவில் வச்சுருந்தாங்க, இல்லை 3:4 ரேஷியோவில் வச்சுருந்தாங்கனாலுமே அவங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ்க்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் மார்க்கெட் வந்து டவுன் சைடு வந்திருக்கு. அப்போது இந்த டவுன் சைடு வருதுன்னா 3 விஷயத்தினால இன்றைக்கி டவுன் சைடு வந்திருக்கு. எல்லா தடவையுமே 3 விஷயம் நடக்கும். அதில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங், அது மட்டும் இல்லாமல் லாஸு, இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்திருக்கு. யாரோ வந்து கண்டினியூஸாக செல்லிங் பண்ணலை, யாராவது செல் பண்ணி, அதாவது பெரிய பெரிய ஆட்கள் வந்து செல்லிங் பண்ணி மார்க்கெட்டை கீழே கொண்டு வர ஒரு விதம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அடுத்து நிறையா பேருக்கு ஸ்டாப் லாஸ் வந்திருக்கும் இந்த பொசிஷன்ஸ் வரும்போதெல்லாம். அதனால தான் மார்க்கெட் இன்றைக்கி சரிஞ்சிருக்குங்கிறத பார்க்கலாம். அண்ட் நம்ம வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருந்து இங்கே வந்து எந்த பொசிஷனில் நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து பொசிஷன் எடுத்து வந்துருக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 50 and 200 வந்து ஒரு ஓவரால் ப்ரைஸ் ஆக்ஷன். ஆனால் நமக்கு வந்து 10 and 20 இருக்குது பாருங்கள், சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 10 and 20. ஸோ எல்லோ கலர் லைன் வந்து 10 அண்ட் இந்த கிரே கலர் லைன் வந்து 20. ஸோ அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்போ வந்து இந்த 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்து 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜை கீழே க்ராஸ் பண்ணுதோ அப்போ நம்ம பொசிஷன் எடுக்கலாம். அப்போது
இந்த இடத்துல கிராஸ் பண்ணுது. அப்போது நமக்கு ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலாம்னா இங்கேருந்து கொஞ்சம் மேலே. ஓகே, அப்போ இங்கேருந்து ஒரு ஷார்ட் பொசிஷன், ஏன்னா நமக்கு வந்து கீழே கிராஸ் பண்ணனால ஷார்ட் பொசிஷன் அப்படிங்கிறனால நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல தான் வந்து நமக்கு மார்னிங் வந்து தொடங்குச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து நமக்கு ஸ்டாப் இருக்குது. அப்போது நமக்கு கீழே இங்கே ப்ராஃபிட் வச்சுட்டு இதிலிருந்து கொஞ்சம் மேலே அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு கேண்டில், இல்லைன்னா இன்றைக்கி காலையில் ஆரம்பித்த இடத்துல கேண்டில். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். ஸோ வச்சோம்னா இன்றைக்கி ட்ரேட் வந்து அருமையான நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருந்துருக்கும். அட்லீஸ்ட் நம்ம அப்படியே பொறுமையாக ஹோல்டு பண்ணியிருந்தா மார்க்கெட் வந்து இங்கே வரைக்கும் கிடச்சிருந்துருக்கும். மினிமம் இவ்வளோவாவது நமக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் கிடச்சிருந்துருக்கும். ஸோ எவ்வளோ தூரம் நமக்கு மார்க்கெட் கீழே போயிருந்திருக்கும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் லைக் நமக்கு ஒரு 1% கீழே வந்திருக்கும் மார்க்கெட்டு எடுத்த பொசிஷன்லேருந்து. ஸோ அந்த இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ப்ரைஸ் ஆக்ஷன், அதுவும் ஷார்ட் காலுக்கு நீங்கள் அங்கே எடுத்திருந்தாலும் சரி, இல்லை இந்த இடத்துல எடுத்திருந்தாலும் சரி, இல்லை இந்த இடத்துல எடுத்திருந்தாலும் சரி, எந்த இடத்துல நீங்கள் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வச்சு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி எடுத்திருந்தாலுமே உங்களுக்கு ஒரு தடவை கூட ஸ்டாப் லாஸ் வந்திருக்காது. அந்த மாதிரி இன்றைக்கி அழகான ஒரு ஷார்ட் கால் ஒன்று. ரெண்டாவது விஷயம் நான் முக்கியமாக சொல்ல வர்றது என்னென்னா, இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு எப்பயுமே லாங் கால்ஸ் மட்டும் பார்க்காதீங்க, ஷார்ட் கால்ஸும் பாருங்கள். ஸோ லாங்னா என்னென்னா, இந்த பொசிஷனில் வாங்கி மேலே போய் ஹையர் ப்ரைஸில் விற்கிறது. இந்த இடத்துல 10 ரூபாய்க்கு வாங்கி இங்கே போய் 20 ரூபாய்க்கு விற்கிறது தான் லாங் பொசிஷன். அதுக்கு பதிலாக இந்த இடத்துல 10 ரூபாய்க்கு நீங்கள் விற்றுருங்க, யாருக்கும் விற்றுட்டு அந்த பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறது. இங்கே கீழே வந்து 10 ரூபாய்க்கு விற்றீங்கல்ல, இங்கே 5 ரூபாய்க்கு வந்து வாங்குங்க. செல்லிங் பையிங். ஸோ இதுதான் வந்து ஒரு ஷார்ட் கால். ஸோ ஒரு பயங்கரமான ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, 9 out of 10, அதாவது 10ல் 9 பேர் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா லாங் கால்ஸ் மட்டும்தான் வச்சுட்டு இருக்காங்கிறது பேர். ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை கொஞ்ச நாள் தான் ஆயிருக்குன்னா இந்த சைக்காலஜி வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். ஆனால் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்களும் இருக்காங்க. ரெண்டாவது வந்து ரிவெஞ்ச் ட்ரேட் எடுக்காதீங்க. சப்போஸ் இங்கேருந்து ஒரு லாங் பொசிஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போயிடுச்சு, உங்களுக்கு மார்க்கெட் மேலே போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் கீழே வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஆகிருந்திருக்கும். ஓகே, அப்போ அந்த லாஸ் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மறுபடியும் ட்ரேட் எடுத்துகிட்டே இருக்கக்கூடாது. நம்ம வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக வந்தால் மட்டும்தான் எடுக்கணும். அதிகபட்சம் ஒரு நாளைக்கு சிங்கிள் டிஜிட்டில் வச்சுக்கிறது நல்லது. அண்ட் 5 ட்ரேடுக்கு உள்ளே வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 3 ட்ரேடு தான் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ எவ்வளோ மினிமம் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்களோ அவ்வளோ ப்ரோக்கரேஜ் கம்மியாக போகும், அவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து டேக்ஸும் கம்மியாகும். அண்ட் மல்டிபிள் டைம்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு டெசிஷன் மேக்கிங் ப்ராப்பராக இருக்காது. பொறுமையாக இருங்க, உங்களுக்கான ஒரு செட்டப் வரும். அந்த ஸ்ட்ராட்டஜி வரும்போது மட்டும் ப்ராப்பராக எடுக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டி 50ல் அழகான ஒரு ஷார்ட் பொசிஷன், நீங்கள் ஆப்ஷனில் இருந்திருந்தாலும் சரி, இன்ட்ராடேயில் இருந்திருந்தாலும் சரி, அழகாக வந்து மார்க்கெட் டவுன் சைடு வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிலையும். ஸோ பேங்க் நிஃப்டியும் நான் சொன்னது முக்கியமாக இதுதான். என்னென்னா நமக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 56,000 தான் பேங்க் நிஃப்டியோட ஆல் டைம் ஹை. அப்போது இந்த ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த ஆல் டைம் ஹைக்கு எப்போ ரீச் ஆகுதோ அப்போ வந்து செல்லிங் ப்ரெஷர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். காரணம் என்னென்னா அதே தான், ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணியிருப்பாங்க ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மேலே போகும்னு நினச்சவங்களுக்கு எல்லாமே ஸ்டாப் லாஸ் வந்திருக்கும். இந்த ரெண்டும் சேர்ந்து தான் பேங்க் நிஃப்டியை டவுன் சைட் கொண்டு வந்திருக்கு. அண்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த பேங்க் நிஃப்டிக்கு 55,000 வந்து ஸ்ட்ராங்கான நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்குன்னு. அந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து இருந்திருக்கு. அண்ட் நமக்கு மார்னிங் மார்க்கெட்டில் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தோம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் டவுன் சைட் வர்றதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அப்போ இன்றைக்கும் டவுன் சைட் தான் வந்திருக்கு. அண்ட் இந்த டவுன் சைட் வர்றது கண்டினியூ ஆகுமா, தொடருமா அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த ஆப்ஷன் சார்ட் வச்சு பார்க்கலாம். இந்த ஆப்ஷனோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட் வச்சு பார்க்கும்போது நமக்கு இப்போது ஃபஸ்ட்டு இப்போ நான் நிஃப்டி 50 எடுத்திருக்கேன், இந்த இடத்துல இருக்குது. அண்ட் நான் வந்து நாளை அடுத்து வர வியாழக்கிழமையோட எக்ஸ்பைரி மட்டும்தான் நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறனால நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த 25,000ல் ஸ்டில் 25,000 தான் கால் ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன் இந்த இடத்துல கால் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது? இப்போ இந்த சார்ட் பார்த்தீங்க, இந்த 25,000 இருக்க சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 25,000ல் இங்கே என்னமோ மேலே அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒன்று. அப்போ இந்த இன்க்ரீஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிறையா பேர் கால் ஆப்ஷனை செல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா கால் ஆப்ஷனை பையும் பண்ணலாம், கால் ஆப்ஷனை செல்லும் பண்ணலாம். அப்போது இந்த இடத்துல கால் ஆப்ஷன் செல்லிங் வந்து கூடியிருக்குன்னு அர்த்தம். அப்போ ஏன் செல்லிங் கால் ஆப்ஷனோடது கூடியிருக்கு அப்படின்னா மார்க்கெட் இந்த 25,000 தாண்டி மேலே போகாதுன்னு நிறையா பேர் நம்புகிறாங்க. அண்ட் நிறையா பேர்த்தில் மெஜாரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான ஸ்டாக்ஸ் வச்சுருக்கவங்க, அதாவது அதிகமான லாட் சைஸ் வச்சுருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ், டிஐஐஸ், அப்புறம் ப்ரோ இன்வெஸ்டர்ஸ்னால் ஒரு 10 கோடி நம்ம தலைவர் மாதிரி இருக்காங்க, பிஆர் சுந்தர் மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்காக வாங்குவாங்க, ஒரு 1000 கோடிலாம் வாங்குவாங்க. ஸோ அவர்கிட்ட 1000 கோடி இருக்கான்னு தெரியாது, அட்லீஸ்ட் அவருக்கு மினிமம் ஒரு 30 கோடியாவது இருக்கும். அதனால் 30 இல்லைனா ஒரு 50 கோடியாவது இருக்கும் ஷுவர். அப்போது அவங்கெல்லாம் வந்து இன்வெஸ்டிங் கேபிட்டல் அவ்வளோ இருக்கிறனால
நமக்கு வந்து அதிகமான செல்லிங் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் 25,000 தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது சொல்லுது. ஓகே, அப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கிருந்து மார்க்கெட் டவுன்ஃபாலுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லுது. அப்போது நம்மளோட இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் வச்சு பார்க்கும்போது கால் ஆப்ஷன் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால இந்த 25,000 வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதாவது நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா இந்த 25,000 இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இந்த ஒரு க்ரீன் கலர் பார், இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். அப்போ இதை தாண்டி மார்க்கெட் மேலே போகாதுன்னு அர்த்தம் ஒரு ரீசெண்ட் டேஸ்க்கு. ஓகே, ரெண்டாவது புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. அதுவும் இல்லாமல் புட் ஆப்ஷனோட டிஃப்ரென்ஸ் இங்கே வந்து ஓஏன்னு இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஓஏ சேஞ்சுன்னு இருக்குது, ஷோ ஓஏ சேஞ்ச். அப்போ இந்த ஓஏ சேஞ்ச் வந்து நான் ஓப்பன் பண்ணேன்னா இங்கே புட் ஆப்ஷன் வந்து அதிகமாக க்ரோத் இல்லை ஆஸ் கம்பேர்ட் டு கால் ஆப்ஷன். அப்படிங்கிறனால இங்கே டவுன்ஃபால் வந்து எது வரைக்கும் போகுங்கிறது யாருக்கும் வந்து தெளிவாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். அப்படிங்கிறனால மினிமம் இந்த 25,000 24,500 24,500 வரைக்குமாவது மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த 2 நாளில். ஸோ இதுதான் நமக்கு நிஃப்டி 50ல். அதே மாதிரி நம்ம வந்து பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பேங்க் நிஃப்டி இந்த 55,500 வரைக்கும் கண்டிப்பாக டவுன்ஃபால் ஆகும்னு. திருப்பியும் பார்த்தீங்கன்னா இந்த 55,500 தான் புட் ஆப்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குறைஞ்சிருக்கு. ஓகே, அப்போ இந்த புட் நேம் ஆப்போசிட்டில் பார்த்தோம், கால் ஆப்ஷனில் இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு. இன்க்ரீஸ்னால் செல்லிங் நடந்திருக்கு. புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பையிங் நடந்திருக்கு, அதனால தான் குறைஞ்சிருக்கு. ஸோ எப்போ வந்து இந்த பார் வந்து குறையுதோ அப்போ இதுக்கு பேர் வந்து பையிங் நடந்திருக்குன்னு அர்த்தம். எப்போ வந்து இந்த பார் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ வந்து செல்லிங் நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்படிங்கிறனால இது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. இந்த வெப்சைட்டுன்னு மட்டும் இல்லை, எந்த வெப்சைட்டில் வேணாலும் நீங்கள் போய், ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து ஒரு பப்ளிக்கு அவைலபிளாக இருக்க டேட்டா. ஸோ நீங்கள் வந்து நார்மலாக கூகுளில் போய் இன்றைக்கி டேட்டை போட்டு பேங்க் நிஃப்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, இல்லைனா நீங்கள் வந்து நிஃப்டி 50 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டான்னு போட்டிங்கன்னா மல்டிபிள் சார்ட்ஸ் வரும். ஸோ எதுக்கும் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணி இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்க்கணுன்னு இல்லை. ஓகே, அண்ட் நீங்கள் சப்போஸ் ஜீரோதா வச்சுருந்தீங்கன்னா இந்த சென்சிபிள்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஜீரோதா ப்ரோக்கரிங் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஃப்ரீ. நான் இது ப்ரொமோஷன் பண்ணல, ஜீரோதாவையும் ப்ரொமோட் பண்ணல, சென்சிபிள்ஸையும் ப்ரொமோட் பண்ணல. ஓகே, அப்போ இங்கே ஆப்ஷன்ஸ் வந்து செல்லிங் நடந்திருக்கு, சாரி இங்கே ஆப்ஷன்ஸ் வந்து பையிங் நடந்திருக்கு, அதனால தான் குறைஞ்சிருக்கு. அப்படிங்கிறனால மார்க்கெட் திருப்பியும் இந்த 55,500 ரேஞ்சுக்குள்ளே போகிறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் அதிகம். அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டி இனிமேல் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். ஆனால் அதே சமயம் நமக்கு வந்து நிஃப்டி 50 வந்து டவுன்ஃபாலுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அண்ட் எவ்வளோ டவுன்ஃபால் ஆகும், மினிமம் ஒரு 24,500 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகும். அப்போ பேங்க் நிஃப்டி வச்சு நமக்கு பார்க்கும்போது நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் பேங்க் நிஃப்டி மேபி இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் நாளைக்கு நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இருந்தாலுமே இதை நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணலான்னா நாளைக்கு காலையில் வந்து நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை வச்சு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஏன் நாளைக்கு காலையில் தான் கிஃப்ட் நிஃப்டி டேட்டான்னு நான் சொல்கிறேன்னா, நான் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், சப்போஸ் சம்டைம்ஸ் சில பேர் புதுசாக இருப்பாங்க. ஸோ இப்போது நமக்கு கிஃப்ட் நிஃப்டின்னு சொல்கிறது வந்து கிஃப்ட், அதாவது குஜராத் இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் டவர் என்னமோன்னு. ஸோ அது வந்து புதுசாக நிஃப்டியோட ஆஃபீஸ் வந்து ஒன்று குஜராத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஆஃபீஸ் என்ன பண்ணுன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 22 மணி நேரம் 24 ஹவர்ஸில் 20 ஹவர்ஸ் இல்லைனா 22 ஹவர்ஸ் வந்து மார்க்கெட் ஓப்பன். அப்படின்னா நமக்கு காலையில் 6:30க்கு மார்க்கெட் தொடங்கும். ஸோ நீங்கள் ஆஃப்டர் ஆஃபீஸ் கூட யூஸ் பண்ணலாம். காலையில் மார்க்கெட் 6:30க்கு தொடங்கும், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் மார்க்கெட் முடியும் போது பார்த்தீங்கன்னா நைட்டு 2:30க்கு முடியும். அப்போது இப்போயும் கிஃப்ட் நிஃப்டி ஆக்டிவ். அண்ட் நாளைக்கு காலையில் வந்து நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி 9:30க்கு தான் தொடங்குது. அப்போ அந்த 9:30க்கு முன்னாடி நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி தொடங்குறனால எஃப்ஐஐஸ் வந்து நிறையா அங்கே செல்லிங் அண்ட் பையிங் நடக்கும். அப்போ கிஃப்ட் நிஃப்டியோட டேட்டா பார்க்கும்போது நமக்கு வந்து அன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ அப்போ இப்போதைய நிலைமைக்கு பார்க்கும்போது நிஃப்டி கீழே வர்றதுக்காகவும் பேங்க் நிஃப்டி சைட்வேஸ் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்காகவும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அண்ட் இதை வந்து நம்ம எதை வச்சு சப்போர்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு நம்ம சப்போர்ட் பண்ணியிருந்தோம். ஃபைனலாக நம்ம வந்து எஃப்ஐஐயோட கேஷ் மார்க்கெட்டோட ஒரு டேட்டா பார்த்துட்டு என்னோட வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போ கேஷ் மார்க்கெட்டில் யூஸ்வலாக எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா செல்லிங் ரொம்ப அதிகமாக பண்ணுவாங்க. அண்ட் டிஐஏஸ் வந்து பார்த்தீங்கன்னா பையிங் அதிகமாக பண்ணுவாங்க. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ளூ கலரில் கீழே இருக்கிறது எல்லாருமே எஃப்ஐஐஸ் தான், மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிஐஏஸ். அப்போ இவங்க பையிங் மட்டும்தான் பண்ணுவாங்களான்னா கிடையாது. ஸோ எல்லா 2 பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா பையிங்கும் பண்ணுவாங்க, செல்லிங்கும் பண்ணுவாங்க. ஆனால் நெட்டாக பார்க்கும்போது எஃப்ஐஐஸ் எப்போ பார்த்தாலுமே வந்து செல்லிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் யூஸ்வலாக. அண்ட் டிஐஏஸ் வந்து எப்போயுமே பையிங் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஸோ அப்போது இன்னையோட நிலைமைக்கு டிஐஏஸோட ஹையஸ்ட் ஹோல்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நெட் ஹோல்டிங்ஸ் 16,000 பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி நம்ம எஃப்ஐஐஸோட செல்லிங் பார்த்தீங்கன்னா 10 crores வந்து நெகட்டிவாக இருக்குது. ஓகே, நெகட்டிவ்னா அவங்க செல்லிங் கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, அப்போது மார்க்கெட் எப்பயுமே எஃப்ஐஐஸ் எந்த பக்கம் மூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ அங்கே தான் மார்க்கெட் மூவ் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2 நாள் வந்து எஃப்ஐஐஸ் வந்து செல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறனால நமக்கு மார்க்கெட் இதே மாதிரி மார்க்கெட் டவுன் சைட் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஏன்னா எஃப்ஐஐ செல்லிங் பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் கீழே போகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இன்ட்ராடேலேயே அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் லைக் 25+15 பார்த்தீங்கன்னா ஒரு 40 கோடி வந்து 40,000 கோடி வந்து அவங்களோட இன்வெஸ்டிங் கேபிட்டலாக இருந்திருக்கு வெறும் கேஷ் மார்க்கெட்டில் மட்டும். இது இல்லாமல் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, இண்டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஸ்பாட் ட்ரேட்ஸ் இருக்குது, இன்வெஸ்டிங் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால அவங்களுக்கு வந்து ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் மாதிரி அவங்கெல்லாம் பயங்கரமான ஃபண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அப்படிங்கிறனால இந்த டிப்ளாயிங் கேபிட்டலே அவங்களுக்கு வந்து 40 crores இவங்க தான் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்படிங்கிறனால இவங்க எந்த டைரெக்ஷனில் போகிறாங்களோ அதே டைரெக்ஷனில் நம்மளும் போயிட்டோம்னா நமக்கு வந்து மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதா அர்த்தம். ஸோ இதுதான் வந்து இது. ஸோ அப்போது நமக்கு மற்ற டேட்டாஸும் எஃப்ஐஐயோட டேட்டாவும் சேமாக இருக்குது, ஒரே மாதிரி இருக்குங்கிறனால நாளைக்கும் மார்க்கெட்டில் ப்ரைஸ் கரெக்ஷன், அதாவது மார்க்கெட் கொஞ்சம் ப்ரைஸ் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட ஒரு அனாலிசிஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இல்லைன்னா கமெண்ட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் நம்ம சேனலில் டெய்லி நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியோட டெய்லி அனாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டாக்ஸ், சப்போஸ் சென்செக்ஸோ இல்லை மிட் கேப், ஸ்மால் கேப் அந்த மாதிரி இண்டெக்ஸஸ் ஏதாவது தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுவும் அனலைஸ் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.